City Star Express 2.2 with me Radio City Nancy. The music director பத்தி நான் சொல்றதை விட வந்து வந்து நிக்கிற இந்த பாட்டெல்லாம் எவ்வளவு வாட்டி நம்ம ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி விக்ரம் ஏதா அந்த பிஜிஎம்லாம் வேற லெவல். அப்படிப்பட்ட மியூசிக் ஸ்கோர் பண்ண சாம் சிஎஸ் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்தது. அண்ட் உங்க லேட்டஸ்ட் அப்கமிங் பிலிம் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் சப்ஜெக்ட். ரஞ்சித் ஜெயக்குடி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி ரஞ்சித் இதுக்கு முன்னால மெல்லிசை அவர் கூட ஒர்க் பண்ணேன். சோ அவரோட ரெண்டாவது படம் இது வழக்கமா இப்ப எனக்கு வர்றது எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல படங்களா வரும். என்ன சொல்ல த்ரில்லர், ஹாரர் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் மாஸ் படங்கள் வந்துச்சு, இடையில அடங்கமறு மாதிரியான ஒரு படங்கள் வந்துச்சு. சோ அந்த வகையில இது வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி. சோ இதுல வந்து அதான் லவ்னாலே வந்து ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒன்னு ஹீரோ ஹீரோயின், அப்புறம் மியூசிக். ஏன்னா வந்து சாங்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ 5 சாங் ரிலீஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு ரிவ்யூ வந்திருக்கு எல்லா இடத்துல இருந்தும். சோ ஹாப்பியா இருக்கு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருக்கு இப்ப. ஓகே, இப்பதாங்க பிஜிஎம் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மத்தபடி பாட்டெல்லாம் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. பட் இந்த விக்ரம் வேதா அப்புறம் அடங்கமரு இதெல்லாம் மியூசிக் வந்து இந்த சாயாலி எல்லாம் வந்து வேர்ட் எங்க இருந்து எடுத்தாருன்னே தெரியல. பல விஷயங்கள் இருக்கு இவர்கிட்ட கேட்கறதுக்கு. கேட்டலாமே. மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தான் இருக்காங்க. உங்களை பார்த்து இந்த கொஸ்டின் நான் கேட்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கோச்சுப்பாங்க. விக்ரம் வேதால அந்த அந்த பிஜிஎம் வந்து ஒரு பயங்கர ஹாண்டிங்கான ஒரு பிஜிஎம். கேட்காதவங்க கிடையாது. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடாதவங்களா கிடையாது. நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த பிஜிஎம். சோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க இந்த பிஜிஎம் அண்ட் ப்ராஜெக்ட்? இப்ப நீங்க விக்ரம் வேதா வந்து ஸ்கிரிப்டுக்கு மியூசிக் பண்ணோம் ஆக்சுவலி. ஆனா பர்டிகுலரா வந்து அந்த படத்துக்கு பண்ண தீம்லயே பாத்தீங்கன்னா மாதவன் சாருக்கு ஒரு தீம் பண்ணிருப்போம். அதுதான் வந்து ரொம்ப அப்படியே உட்கார்ந்து இந்த கீபோர்ட்லாம் வச்சுட்டு பண்றவங்க அந்த ஒரு பில்டப் எல்லாம் பண்ணி பண்ணது. ஆனா விக்ரம் வேதாவுல வந்து வேதாவோட தீம் ஆக்சுவலி பண்ணதுன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சும்மா ரொம்ப நார்மலான ஒரு இது. கதை வந்து நான் லீனியரா போயிட்டே இருக்கும். தொடக்கம் வேற மாதிரி இருக்கும். ஒரிஜினலா கதை எங்க தொடங்குதுன்னா வேதான்னு ஒருத்தருக்கு வந்து தம்பி ஒருத்தன், அந்த தம்பியை வந்து ஒருத்தன் வந்து கையில வந்து ஒரு கம்பி வச்சு குத்திடுவான். அங்கதான் கதை தொடங்குது. அங்க இருந்து ஒருத்தர் ரவுடி ஆகிறாருங்கிறத கதை. சோ அந்த பசங்க விளையாட போகும்போது ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க. அது நான் தான் போட்டேன் அந்த பாட்டு. அது என்னன்னா காக்கா ரஞ்சதுமே கோழி மூலிச்சிருச்சான்னு ஒரு பாட்டு அங்க பின்னால மெதுவா போடும். அது யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது சீன் ஆனா ரெண்டாவது தான் வரும் இதெல்லாம். ஆனா கதை தொடங்குனது அங்கதானே. அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பையன் அப்படி அவங்க விளையாட போனாங்க. அங்க வந்து பிரச்சனை, அதுல இருந்து கத்தி இதாயிருச்சு. அதுல இருந்து வந்ததுனால அந்த நினைவால அவனாலதான் இவர் வந்து ஒரு பெரிய ரவுடியா வந்துட்டு இருக்காருங்கிறதுனால அது அப்படியே மாறி அது வந்து மாஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலி விக்ரம் வேதால ஆரம்பிச்சு இப்போ அடங்கமரு அண்ட் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் நிறைய சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். யாஞ்சியா இருக்கட்டும் அண்ட் சாயாலி. சோ ரொம்ப டிஃபரெண்டான டேர்ம்ஸ். சிம்பிளா லாலா நானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆனா எப்படி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? யாஞ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா அந்த சாங்க்கு அப்புறமா ஹிட் ஆயிடுச்சு. சோ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எக்ஸாம்பிள் நீங்க கேட்க மாட்டீங்க. நிமிஷம் சாயாலி ஓ சாயாலி டப்புன்னு அடிக்கும். என்ன சாயாலின்னு என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் பிளஸ் என்னன்னா இப்ப நீங்க ஒரு கடனான்னு பாடும்போது இல்ல நெடில் குறில் விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப ஓ சாயாலிங்கிற வார்த்தை வச்சிட்டு தான் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணேன். அழகான பூக்களுடைய மொத்தம் சேர்ந்தது அழகான பூ அப்படிங்கிற நீங்க யாஞ்சிங்கிற வேர்டு நாங்க தான். ஆனா அதுக்கு லிரிக்ஸ் எழுதினவர் வந்து வேற ஒருத்தர். அது யாஞ்சிங்கிற வார்த்தை ஏன் நம்ம பண்ணோம்னா யாஞ்சின்னு ஒண்ணு வார்த்தை இருக்கா இல்லன்னு கூட தெரியாது. ஆனா கம்போஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை வந்துச்சு பிரதர் அப்படின்னு பாடணும். ஆனா எனக்கு வந்து யாஞ்சி அப்படி நானே பாடினேன். அப்புறம் நெட்ல போய் சர்ச் பண்ணேன் யாஞ்சினா என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு நதி. எங்க சைனாவுல வந்து ஏதோ ஒரு ஆறுன்னு வந்துச்சு. அப்புறம் தமிழ்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லி இலக்கணங்கள் எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு வார்த்தை இருக்கு திரும்ப திரும்ப எக்கோ. நாம என்ன பண்ண அடுத்த வார்த்தையை கோர்த்துட்டோம்னா அது கூட அப்படின்னு என்னன்னா யாஞ்சி ஏன் என் கண் முன்னால வந்து நிக்கிற. வாவ், யாஞ்சிக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு ரிசர்ச் ஒர்க், எவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்களேன். விக்ரம் வேதால எப்படி அந்த பிஜிஎம் வந்து பண்ணீங்க, அதுக்கப்புறம் சாயாலி யாஞ்சி இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி விக்ரம் வேதால போகாத என்ன விட்டு சாங் கேட்கும் போதே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சாங் அது அப்படின்னு சொல்லலாம். சோ அது எப்படி வந்தது? எனக்கு அந்த பாட்டு ஆக்சுவலி என்னன்னா அதுல ஒரு வருத்தம் இப்பயும் எனக்கு புஷ்கர் சார் காயத்ரி மேம் மேல இருக்குது. அப்படி இல்ல அவங்களே அந்த பாட்டு வேணாம்னு சொன்னாங்க. எப்படின்னா அந்த பாட்டு வந்து சிச்சுவேஷனா இல்ல. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த பாட்டு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு சின்ன சீன் தான் அது. அதுல வந்து சும்மா பேக்ரவுண்டாவே போயிடலாம். அப்ப நான் என்ன சொன்னேன்னா ஒரு 2 பேரோட லவ் வழக்கமா ஒரு லவ் படத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்றாங்கிறது ஒரு 5 சீன் 6 சீன் வச்சிருப்பாங்க அவங்க எப்படி. ஆனா இந்த படத்துல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருக்கணும் அந்த எமோஷன் வந்து பயங்கரமா கன்வே ஆகணும். சோ நீங்க மியூசிக் என்ன ஒரு பவர் இருக்கோ அதை விட லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் அது ஈஸியா கொண்டு போய் சேர்த்துரும். உனக்கு என்ன பிடிக்குங்கிறது ஒரு வயலின்ல வாசிக்கிறது ரெஜிஸ்டர் ஆகும், அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா என்ன உன்னை பிடிக்கும் அது கூட பாடிட்டோம்னா ஈஸியா இருக்குங்கிறது தான். அப்ப நான் சொன்னேன் மேம்கிட்ட ஒரு சின்ன பாட்டு பண்ணலாமா அப்படின்னு. சாரும் ஒத்துக்கிட்டாரு. சோ அந்த வகையில பண்ண பாட்டு தான் அது போகாத என்ன விட்டு. அது வந்து ஆக்சுவலி லிரிக் நானே எழுதியிருப்பேன். உங்களுக்கு விக்ரம் வேதா படத்துல போகாத என்ன விட்டு சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த சாங் கம்போஸ் பண்ணது மட்டும் இல்ல, அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு லிரிக்ஸும் வந்து சாம் சிஎஸ் தான் எழுதியிருக்காரு. சோ எப்படி ரொம்ப ஈஸியா போகாத என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் பத்தி சொல்லுங்களேன். எப்படி வந்து ஈஸியா முடிச்சிட்டீங்க அதை? பொண்ணு இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வந்து உண்மையாவே இப்ப பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. ஒரு 2 நாள் வந்து வாட்ஸ்அப் பக்கமே வரல, இப்படி பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நான் பாடுற பாட்டு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஆகாயம் இப்படி எல்லாம் போனீங்கன்னா அவன் ரசிக்க மாட்டான். ஏன் என்ன விட்டு போன இப்படின்னு போனீங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிரும். சோ அந்த வகையில சோ எளிமையா அவங்களை கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஈஸியா. இல்லங்க லிரிக்ஸ் எழுதுறது வந்து தூய தமிழ்ல எழுதணும், அப்படியே ரொம்ப ஆகாயம் எல்லாம் எழுதணும்னு இல்ல, இருக்கிற எமோஷனுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எழுதினா போதும், முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்லியிருக்காரு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். சோ எப்படிதான் பாட்டு உருவாச்சு அப்படிங்கறத சொன்னீங்க. பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சென்டிமெண்ட் இருக்கா பிரதர் உங்களுக்கு? இந்த மாதிரி நான் மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும், எனி கைண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? சுத்தமா அப்படி எல்லாம் கிடையாது. கார்ல வரும்போது போட்ட பாட்டு தான் டசக்கு. அதாவது என் வீடு வந்து கொரட்டூர், அங்க இருந்து ஸ்டுடியோ உண்மையா சொல்லணும்னா வெக்கத்தை விட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்ரூம்ல இருக்கும்போது நிறைய பாட்டு வரும். நமக்கு கம்போசிங்கிறது நம்மளோட போன் ஐபோன்ல வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, அதுல போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறது அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த பீச்சை பார்த்து உட்காந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா முழுக்க என்னன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் இல்லன்னு சொல்லல. ஒரு இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படிங்கறது டாஸ்க் அவங்க அம்மாவுக்கு அப்படின்னா அவங்க அம்மா தூங்க உடனே அவங்க அம்மா வந்து இல்ல இதை வந்து பீச் பக்கத்துல எடுத்துட்டு போய் நான் ஒரு பாட்டு பண்ணா தூங்குன்னு நினைக்கிறதுங்கிறது தப்பான ஒரு செயல். சோ அந்த வகையில வந்து கம்போஸ் பண்றதுக்கு நம்ம புதுசா போய் உட்கார்ந்து இந்த பாட்டை இப்ப நம்ம கம்போஸ் பண்ண போறோம், ஓகே மைண்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கண்ணை மூடி பார்க்கும்போது ஒரு கேரக்டர் வரும். நம்ம அந்த இடத்துல பாடம் எப்படி பாடுவோம்னு சொல்லி சும்மா பாடுறது ஒண்ணு, அது சில டைம் ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமா. வண்டர்ஃபுல். அது எல்லா விஷயத்திலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு, எல்லா விதத்திலயும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க பண்ண பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். யூஸ்வலா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மியூசிக், இது போட்ட சாங், நிறைய சாங்ஸ் நாங்க பண்ணோம், இந்த படத்துக்கு ஆக்சுவலி பாட்டே தேவையில்லை, பட் சும்மா ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது மியூசிக் ஒரு சாங்ஸ் பண்ணது உண்டா? இல்ல உண்மையாவே இருக்கு. நீங்க இப்ப விக்ரமாதா எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்ரமாதா பாட்டே இல்லன்னா கமிட் பண்ணாங்க என்ன. அதாவது அந்த படத்துல பாட்டே கிடையாது. அதாவது அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இங்க யார்ட்ட நீங்க புஷ்கர் சார்ட்ட கேட்டீங்கன்னா சொல்ல படத்துல பாட்டே கிடையாது. ஆனா கடைசியா வந்து இது ரிலீஸ் பண்ணோம், நம்ம ஓஎஸ் ரிலீஸ் பண்ணோம். 15 ட்ராக் இருக்கு. பாட்டா உங்களுக்கு 4 பாட்டு தான் இருக்கும். ஆனா வந்து சின்னதா பேக்ரவுண்ட்ல பாடுற பாட்டு, இப்ப நம்ம ஏதாவது கிராஸ் பண்ணி ஒரு டீ கடையில பாடிட்டு இருக்கோம் அது நம்ம போட்டிருப்போம் சின்னதா. அந்த மாதிரி எக்கச்சக்க சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த படத்துல நிறைய படத்துல போட்டிருக்கோம். நம்ம மிஸ்டர் சந்திரமௌலின்னு ஒரு படம் பண்ண திரு சார் டைரக்ஷன்ல. சோ அந்த படத்துலயுமே ஆக்சுவலி 2 பாட்டுக்கு தான் ஸ்பேஸ் இருந்தது. ஆனா கடைசி 6 சாங் இருந்துச்சு படத்துல. சோ அப்படி பண்ண சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகுது அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயம். அண்ட் யாஞ்சி எல்லாம் வந்த புதுசுல பல பேர் எவ்வளவு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சாங் மேல. அண்ட் பாட்டு கம்போஸ் பண்றதும் மட்டும் இல்ல, நான் வந்து லிரிக்ஸும் எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்க. போகாத என்ன விட்டுலாம் நீங்களா எழுதிருக்கீங்க. பட் டிஃபரெண்ட் சாயாலி யாஞ்சி இதெல்லாம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. பட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்க இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு? இந்த சாங்க்கு இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஃபீல், இந்த மாதிரி ஒரு வேர்டிங், எப்படி அந்த ஃபார்முலா என்ன? நீ போகாத என்ன விட்டு என் கண்ணே என் பொண்ணு, அது ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப இந்த படத்துல கூட நான் அப்படி எழுதிருக்கிறது தான். ஏன்னா இப்ப நான் என்ன யோசிப்பேன்னா நம்ம யதார்த்தமா பேசுறதான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு கவிதை நயமா பயங்கரமா எழுது. இப்ப சாயாலின்னு ஒரு பாட்டு நான் எழுதிருந்தேன் அடங்கம் ஒரு படம். அது கொஞ்சம் கவித்துவமா இருக்கும். ஆனா இந்த பாட்டு அப்படி இருக்காது. அதாவது ரொம்ப ஈஸியா இப்ப ஒருத்தவங்களை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் விட்டு போன இப்படி இருக்கும். சோ ஒரு பாட்டுக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடா ரொம்ப கவிதைத்துவமா எது எதுக்கு பொருந்தணுமோ அதுக்கு மாதிரி கரெக்டா மேட்ச் பண்ணாக்க அந்த பாட்டு வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத இவர் சொல்லிருக்காரு. அடுத்து உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும், இந்த படத்துல டைரக்டர் ரஞ்சித் கூட தான் ஒர்க் பண்றீங்க. சோ அவர் கூட இதுக்கு முன்னாடி மெல்லிசை ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அவர் கூட ஒரு லாங் ஜர்னி இருக்கு, நல்ல பாண்டிங் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சோ அவருக்குன்னு மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ண ஸ்பெஷலா வந்து கம்போஸ் பண்ணுவீங்களா? இப்படி அவருக்கு மட்டும் அப்படி அமைதா? இல்ல ரஞ்சித்துக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அமைஞ்சிரும். இப்ப பாட்டு அது என்னன்னு தெரியல, அது இப்ப இந்த மெல்லிசையா இருக்கட்டும் இந்த படமா இருக்கட்டும் ஒரு கேஷுவலா அமைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னா அவர் நம்புவார் முழுசா. இப்ப நம்ம பாட்டு பண்ணும்போது கதாபாத்திரத்துக்கு பண்ணுவோம், இல்லன்னா டைரக்டரோட டேஸ்ட்டுக்கு எல்லாம் சிலருக்கு பண்ணுவோம். ஏன்னா அந்த டைரக்டர் எப்படி நடந்துக்கிறாங்கிறது பொறுத்து. ஆனா இப்ப ரஞ்சித்துக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச அவருக்கு பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அவரும் வந்து அதை கண்டுக்கிற மாட்டார். எப்படின்னா இப்ப அவருக்கு தெரியும் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டோம்னா இந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டோம்னா அவருக்கு போட்டுருவாரு அப்படின்னு தெரியும். அதனால வந்து இவ கூடுதலா வந்து இப்ப ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு ஒரு டியூன் நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால வருத்தம் வராது, இன்னொன்னு பெட்டரா பண்ணணும்னு தோணும். ஆனா இது ஏன் நல்லா இல்லங்கிறதுக்கு ஒரு ஆன்சரே இல்லாம அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து இதை கேட்டோம்னா இன்னொன்னு கேட்டோம்னா இதோட பெட்டரா வரும் போல அப்படின்னு ஒரு இதுல கேட்பாங்க.
இப்ப என்னன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் போடுற முயற்சியும் இதுதான். இப்ப அடிச்சு விடுறதுல இல்ல இந்த பாட்டு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. சோ என்னன்னா இப்ப ரஞ்சித பொறுத்தவரைக்கும் எப்படின்னா முழுசா நம்புவாப்ல இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புவாப்ல. அதனால அவருக்கு வந்து எல்லா பாட்டுமே சரி, போன ஆல்பமும் சரி இந்த ஆல்பமும் எல்லா பாட்டுமே எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. சோ அவருக்கு ஸ்பெஷலா பண்றது இல்ல, நான் எனக்கு ஸ்பெஷலா பண்ணிக்கிறேன் அவருக்கு பண்றதுங்கிறது. அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறாரு. சோ மியூசிக் அப்படியே ஸ்பெஷலா அமைஞ்சிருது அப்படிங்கறதா சொல்லியிருக்காரு. சோ யூஸ்வலா வந்து எல்லாருக்குமே ஒரு ஒர்க் எதிக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன், இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும், லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் உங்களுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? ரீமிக்ஸ் பண்றதுல கொஞ்சம் உடன்பாடு கம்மி. ஏன் அப்படின்னா வந்து சவுண்டிங்கா வந்து ஸ்டீரியோவா இருக்கு, முன்னால மோனோவா இருந்தது. சோ அந்த வகையில தான் இருக்குமே தவிர இப்ப வந்து நம்மளோட பயங்கரமா பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரே லைவா எல்லாம் உட்காந்து ஒரே நேரத்துல வந்து ரெக்கார்ட் பண்றதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். இப்ப வந்து நம்ம வந்து நான் வந்து கம்போசர்னு சொல்லிக்கிறதெல்லாம் பெருமை. ஏன் சொல்றேன்னா நம்ம கம்போசரே கிடையாது. நீங்க இளையராஜா சார் வந்து பியார் பிரேமா காதல் படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து நாங்கெல்லாம் போயிருந்தோம். அப்ப வந்து ஹரிஷ் கல்யாணோட இதுக்கு அப்ப ஈவன் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஈவன் போயிருக்கும்போது அப்ப அங்க ராஜா சார் வந்திருந்தாரு. ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாரு, ராஜா சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தட்டுமான்னு கேட்டாரு. என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்களும் ஒரு கம்போசர், யாரு நானு அப்படிங்கிற மாதிரி. இத வந்து ஏன் இது வந்து எளிமைக்காக சொல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு கம்போசர்ஸ். வெரி ட்ரூ. பட் இருந்தாலும் நீங்க சொன்னது வந்து ரொம்ப காமெடியா இருந்தது. பட் ஐ திங்க் இந்த ஒரு ஹம்பிளான அண்ட் அந்த அக்செப்டன்ஸ் லெவல் தான் வந்து ஹஸ் brought you here. Wonderful. Thank you so much. இவ்வளவு நேரமா நான் கேட்ட questions ரொம்ப பொறுமையா ரொம்ப ஸ்வீட்டா பதில் சொன்னீங்க. உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். Thank you so much. இவ்வளவு நேரமா நம்ம ஷோல அழகான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்ப